அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பாட்னி மாடல் டெஸ்ட் 1 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழில் 2 மாடல் டெஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாட்னி தாவரவியலிருந்து ஒரு 50 வினாக்களை பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த 50 வினாக்களும் பார்த்தீங்கன்னா கடந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A, அதாவது கடந்த காலங்களில் இதுக்கு முன்னால் நடந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். ஓகேவா, ஆல்ரெடி டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் அப்படியே வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்களை தான் தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஓகே, இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சயின்ஸை வந்து சயின்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும் முழுக்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பாட்னி பார்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பாசிட்டிவ் ஃபோர்களின் நிறம். ஓகேவா, பாசிட்டிவ் ஃபோர்களின் நிறம் என்ன? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ப்ரௌன். ஓகே, ஆப்ஷன் சி, ப்ரௌன். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிட விரும்புகிறேன். உங்களுக்கு இதோட பிடிஎஃப் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே நான் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம போட்டால் 2 தமிழ் கொஸ்டினுக்கான பிடிஎஃப்பும் அதில் இருக்கும். இப்போ அந்த பாட்னிக்கான பிடிஎஃப் லிங்க்கும் அதில் இருக்கும். ஓகே, அடுத்து மரபியலின் தந்தை எனப்படுபவர். மரபியலின் தந்தை இல்லைன்னா நவீன மரபியலின் தந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜிஜே மெண்டல். அவர் தான் மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறார். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது ஹார்மோன் இல்லை? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அயோடின். ஓகேவா, இது வந்து ஹார்மோன் கிடையாது. அடுத்தது, பருப்பு வகைகளில் அதிகம் உள்ள ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம், இல்லை உணவுப் பொருள். ஓகேவா, உணவுப் பொருள்னு கொடுத்துருக்கேன். அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்களான்னு தெரில. ஓகே, பருப்பு வகையில் அதிகம் உள்ள ஊட்டச்சத்து இல்லை உணவுப் பொருள் என்னென்னா புரதம். ஓகே, புரதம் தான் பருப்புகளில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா புரதம். ஓகே, இந்த பருப்பு அப்படிங்கிறதால இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து அந்த பருப்பை பற்றி நம்ம பர்டிகுலராக பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்னா, சிறுதானிய ஆண்டா 2023 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஓகே, 2023 சிறுதானிய ஆண்டாக ஐநா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பருப்பை வந்து உலக பருப்பு ஆண்டாக ஒரு வருஷம் சொன்னாங்க. பருப்பு ஆண்டா எப்போ சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016. ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன வினான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம சயின்ஸை மட்டும் படிக்கணும்னு தேவை கிடையாது, எல்லாமே படிக்கணும். எல்லாமே படித்தா தான் வின் பண்ண முடியும். உங்களுக்கான வினா, பருப்பு தினம் ஆண்டுதோறும் பருப்பு தினத்தை எப்போ கொண்டாடுறோம்? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்கேனான்னு தெரில, இருந்தாலும் புதுசாக இருக்கிறவங்க இதை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பருப்பு தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஓகேவா, பருப்பு ஆண்டு வந்து 2016. ஓகே, சிறுதானிய ஆண்டு அப்படிங்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸு. 2023 தான் சிறுதானிய ஆண்டாக கொண்டாட போகிறோம். பருப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது வருது? ஓகே, இதான் உங்களுக்கான வினா. அடுத்தது, பேரிக்காய் கடினமாக இருப்பதற்கான காரணம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்க்ளீரைடுகள். ஓகே, ஸ்க்ளீரைடுகள். அடுத்து, பெடாலஜி. ஓகே, பெடாலஜி எனும் பிரிவில் ஆராயப்படுவது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதை எப்படி சொல்லலாமா, மண் பற்றிய படிப்புக்கு பெயர் கூட பெடாலஜி. அதுதான் அப்படியே ரிவர்ஸாக கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பெடாலஜி என்னும் பிரிவில் ஆராயப்படுவது எது? மண். அதாவது மண் பற்றி படிக்கும் படிப்புக்கான பெயர் வந்து பெடாலஜி. அது அப்படியே ரிவர்ஸாக கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, பெடாலஜி அப்படின்னா என்னென்னா மண் பற்றிய ஒரு படிப்பு. அடுத்த வினா, சின்கோனா தாவர மட்டையிலிருந்து பெறப்படும் மருந்து. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குவினைன். ஓகேவா, குவினைன் தான் சின்கோனா தாவர மட்டையிலேருந்து உருவாக்குறாங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது தாவரங்களிலிருந்து பெறப்படுவதில்லை? தாவரங்கள்லேருந்து பெறப்படாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டு. ஓகே, பட்டு வந்து பட்டு புழுவிலேருந்து தான் கொண்டு வருவாங்க. ஸோ வந்து தாவரங்கள்லேருந்து வராது. மற்றது எல்லாமே வந்து தாவரங்கள்லேருந்து உற்பத்தியாகும் பொருட்கள். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் பச்சையத்தில் காணப்படும் முக்கிய தனிமம். ஓகேவா, முக்கியமான தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். ஆப்ஷன் ஏ. ஓகே, மெக்னீஷியம் தான் பச்சையத்தில் காணப்படும் முக்கியமான தனிமம். ஓகே,
அதுக்கடுத்து புற்கள் அப்படின்னு கொடுத்துட்டு வேர்கள் கொடுத்துருக்கணும். புற்கள் வந்து புற்களில் எந்த வேர்கள், எந்த மாதிரியான வேர்கள் காணப்படுகிறது? ஓகேவா, புல். ஓகேவா, புல் அதாவது புற்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சல்லிவேர். ஓகேவா, புற்களில் சல்லிவேர் தான் காணப்படுது. அடுத்தது முதல்நிலை உற்பத்தியாளர்கள். ஓகேவா, முதல்நிலை உற்பத்தியாளர்கள் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாவரங்கள், அதாவது பசுந்தாவரங்கள் தான் முதல்நிலை உற்பத்தியாளர்கள். ஓகேவா, அடுத்தது விண்வெளி கலங்களில். ஓகேவா, விண்வெளி கலங்களில் ஆக்சிஜன் தேவையை சரி செய்யும் ஒரு செல் பாசி. ஓகேவா, விண்வெளி கலங்களில் ஆக்சிஜன் தேவையை சரி செய்யும் ஒரு செல் பாசி என்னன்னு கேட்டிங்கன்னா குளோரெல்லா. ஓகேவா, குளோரெல்லா அப்படிங்கிறது ஒரு பாசி. இது வந்து ஆக்சிஜனை வந்து, அதாவது இப்போ சேட்டலைட் மூலமாக, அதாவது ராக்கெட் மூலமாக வந்து விண்கலத்துக்கு போகிறாங்க, விண்வெளிக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுற நேரத்தில் இந்த குளோரெல்லா உற்பத்தி செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த இதுக்கான கொஸ்டின். ஓகே, அடுத்தது இந்தியாவில் பெயர் பெற்ற தொல்லுயிர் தாவரியல் அறிஞர். ஓகே, தொல்லுயிர் தாவரவியல் அறிஞர் யார்? ஓகேவா, கீழ் கொடுக்கப்பட்டவங்களில் யார் வந்து இந்தியாவோட பெயர், அதாவது ரொம்ப பிரபலமான தொல்லுயிர் தாவரவியல் அறிஞர்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பி மகேஸ்வரி. ஓகே, பி மகேஸ்வரி. அடுத்தது சர்பதி, சோனா, கல்யாண் சோனா ஆகியவை கீழ்கண்ட தாவரத்தின் உயரிய வகைகள். ஓகேவா, சர்பதி, சோனா, கல்யாண் சோனா அப்படிங்கிறது எந்த தாவரத்தோட வகைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மக்காச்சோளம். மக்காச்சோளத்தோட வகைகள் தான் இது எல்லாமே. அடுத்த வினா, உபயோகமுள்ள ஒரு செல் புரதம் தரும் ஆல்கா. அதாவது புரதம் தரும் ஆல்கா எது? ஓகேவா, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கா புரதத்தை தரும் அப்படின்னு, அதாவது ஒரு செல் புரதம் தரும் ஆல்கா உபயோகம் இல்லை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பைருலைனா. ஓகேவா, ஆப்ஷன் பி. ஓகேவா, ஆப்ஷன் பி ஸ்பைருலைனா அதான் வந்து ஒரு செல் புரதம் தரும் ஆல்கா. ஒரு சிற்றினத்திலிருந்து தேவையான பண்புகளை மற்றொரு சிற்றினத்திற்கு மாற்றம் செய்யும் முறை. ஓகேவா, ஒரு சிற்றினத்திலிருந்து தேவையான பண்புகளை மற்றொரு சிற்றினத்திற்கு மாற்றம் செய்யும் முறை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இனக்கலப்பு செய்தல் தான் சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது ஒரு பர்டிகுலர் பண்பு வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை என்ன சொல்லுவாங்கன்னா இனக்கலப்பு செய்தல்னு சொல்லுவாங்க. அடுத்தது மிகவும் பல்வேறு வகையான தாவரங்கள் எங்கு காணப்படுகின்றன? அதாவது கொஸ்டின் எப்படின்னா நிறையா வெரைட்டியான தாவரங்கள் வந்து எந்த பகுதிகளில் காணப்படுது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல பகுதிகளில் தான் நிறையா வெரைட்டியான தாவரங்கள் காணப்படுகிறது. அடுத்தது வந்து மைக்டோசின்கள் மாசுபடுத்துபவை ஏனென்றால் அவை மிகவும் சாதாரணமாக இதை பாதிக்கின்றன. அதாவது மைக்டோசின்கள் வந்து கீழ்கண்ட எதை வந்து ஈஸியாக மாசுபடுத்தும் அப்படிங்கிறதான் வினா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மைக்டோசின்கள் வந்து உணவை தான் ஈஸியாக வந்து மாசுபடுத்திடும். ஓகே, மைக்டோசின்களால் பாதிப்படைவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உணவு. ஆர்ச்சர்டுகள். ஓகே, ஆர்ச்சர்டுகள் அப்படிங்கிறது என்ன? ஆர்ச்சர்டுகள் அப்படிங்கிறது என்னென்னா பழத்தோட்டங்கள். ஓகேவா, பழத்தோட்டங்களை தான் ஆர்ச்சர்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேதி உயிர்கொல்லிகளின் தீய விளைவுகளை கருத்தில் கொண்டு வெளிநாடுகள் இந்தியாவிலிருந்து இத்தாவரத்தின் பகுதிப் பொருட்களை பெற விரும்புகின்றன. ஓகேவா, அதாவது என்னென்னா அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர், அதாவது நம்ம உரங்கள் அந்த மாதிரி மருந்துகள் அதை பாதிப்பு வரும், அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஆர்கானிக்காக வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேம்பு. ஓகேவா, வேம்புவை தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க. ஓகேவா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இயற்கையாகவே பூச்சிகளை கொல்லும். ஓகேவா, அதை தான் கொஸ்டின் இப்படி கேட்டிருக்கிறாங்க. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், அதனால் அப்படியே நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம். ஓகே, வேம்பு, அது வேம்புவோட தாவரவியல் பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க, அஸ்டரிட்டா இண்டிகா. ஓகேவா, அஸ்டரிட்டா இண்டிகா. ஓகேவா, இதுதான் அதோட வேதியியல் பெயர் வேம்பு. அதாவது வேம்புவை தான் வேதி உயிர்கொல்லிகளுக்கு பதிலாக இதை வந்து ஃபாரினில் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா வேதி உயிர்கொல்லிகளின் தீய விளைவுகளை கருத்தில் கொண்டு வெளிநாடுகள் இந்தியாவிலிருந்து இத்தாவரத்தின் பகுதி பொருட்களை பெற விரும்புகின்றன. ஓகே, அடுத்த வினா,
நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் பொதுவாக எதனால் நிகழ்த்தப்படுகிறது? நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் பொதுவாக எதனால் நிகழ்த்தப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாக்டீரியா மற்றும் நீல பச்சை பாசிகள். நைட்ரஜன் நிலைப்படுத்துதலுக்கு எதனால் நைட்ரஜன் நிலைப்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் நீல பச்சை பாசிகள். அடுத்தது பாஸ்டரைசேஷன். ஓகே, பாஸ்டரைசேஷன் என்பது கொதிக்க செய்து குளிர்விப்பதன் மூலம் நுண்ணுயிர்களால் சேதமுறுவதை தடுத்தல். அதாவது நம்ம ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா கூல் பண்ணி யூஸ் பண்ணும்போது கிருமிகளை கொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கொதிக்க செய்து உடனே குளிர்விப்பாங்க. ஓகேவா, கொதிக்க செய்து குளிர்விப்பதன் மூலம் நுண்ணுயிர்களால் சேதமுறுவதை தடுத்தல், அதை தான் பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பொறுத்துக. ஓகே, பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா, குஷ்னே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று. குயினைன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்கோனா. சோயாபீன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா புரதம் நிறைந்த ஒரு பொருள். மஷ்ரூம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம காளான் உண்ணக்கூடிய ஒரு உணவு. ஓகேவா, அடுத்தது முளைவிட்ட பருப்பு வகை ஏன் அதிகம் ஊட்டம் நிறைந்ததாக கருதப்படுகிறது? முளைவிட்ட பருப்பு வகை ஏன்? நம்மளுக்கு தெரியும் எல்லாமே வந்து ஒரு முளைவிட்ட பருப்பில் வந்து நல்ல ஊட்டம் நிறைஞ்சதுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏன் அதிகம் ஊட்டம் நிறைஞ்சதாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து புரதம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்களேன். டி பாருங்களேன். முளைக்கும் விதைகள் எந்த நொதிப்பொருட்களை தோற்றுவிக்கின்றனவோ அவை புரதத்துக்குரிய மூலப்பொருட்களாக அமைகின்றன. அதாவது முளைக்கும் விதைகள் வந்து ஒரு பர்டிகுலர் நொதியை வந்து தோற்றுவிக்கும். கண்டிப்பாக முளைக்கும் போது ஒரு நொதிகள் தோற்றுவிக்கும். அந்த நொதிகள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் புரதத்துக்கான அடிப்படையே. அதாவது புரதத்துக்குரிய மூலப்பொருளே அந்த நொதிகள் தான். ஸோ அதனால தான் அந்த முளைக்கும் பருப்பு வந்து ஊட்டம் நிறைந்ததாக, அதிக ஊட்டம் நிறைந்ததாக கருதப்படுகிறது. ஓகே, அடுத்த வினா. பெனிசிலின் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகே, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் பெனிசிலினை கண்டுபிடித்தார். அடுத்த வினா. பெரும்பாலான பருப்பு வகை தாவரங்கள் உள்ள குடும்பம். அதாவது பெரும்பாலான பருப்பு வகை தாவரங்கள் உள்ள குடும்பம். நம்ம கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு ரிலேட்டடாக விஷயங்கள் நிறையா வந்துருச்சு. ஓகே, பெரும்பாலான பருப்பு வகை தாவரங்கள் உள்ள குடும்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபேசி. ஓகேவா, பேபேசி தான் பருப்பு வகைக்கான தாவரம். ஓகே, தாவர குடும்பம். பெரும்பாலான பருப்பு வகை தாவரங்கள் இந்த பேபேசி குடும்பத்தில் உள்ளது. ஓகேவா, அடுத்த வினா. கீழ்கண்ட புரோட்டோசோவான்களின் எதற்கு தெளிவான வடிவம் உள்ளது? புரோட்டோசோவா, அதான் கீழே கொடுத்துருக்கிறதுல எல்லாமே புரோட்டோசோவா தான், 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் எதுக்கு வந்து தெளிவான வடிவம், ஓகேவா, தெளிவான வடிவம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரமீசியம். ஓகேவா, பாரமீசியம். ஓகேவா, இதுக்கு தான் தெளிவான வடிவம் இருக்குது. ஓகேவா, கீழ்கண்ட புரோட்டோசோவான்களில் எதற்கு தெளிவான வடிவம் பார்த்தீங்கன்னா பாரமீசியம். ஓகே, பாரமீசியத்துக்கு தான் தெளிவான வடிவம் இருக்குது. அடுத்தது பாக்டீரியாக்களின் வளர் ஊடகத்தில் பயன்படுத்தப்படுவது எது? பாக்டீரியாக்களின் வளர் ஊடகத்தில் பயன்படுவது எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அகார். ஓகேவா, பாக்டீரியாவின் வளர் ஊடகத்தில் பயன்படுத்தும் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அகார். அடுத்த வினா. மலேரியா நோயை உண்டாக்குபவை எது? மலேரியா நோயை உண்டாக்குபவை எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா. ஓகேவா, புரோட்டோசோவா தான் மலேரியா நோயை உண்டாக்குவது. ஓகே, இது வந்து ஆல்ரெடி லேபரேட்டரி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, மலேரியா நோயை உண்டாக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா. எளிய வகை நிலவாழ் தாவர வகையானது. ஓகேவா, எளிய வகை நிலவாழ் தாவர வகையானது. ஓகே, தாவர வகையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரையோபைட்டுகள். ஓகே, பிரையோபைட்டுகள். அடுத்த வினா. பாக்டீரியா பொதுவாக டேஸ் பகுப்படையும். ஓகேவா, ஓகே, பாக்டீரியா பொதுவாக டேஸ் பகுப்படையும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரட்டை பகுப்படையும். ஓகேவா, பாக்டீரியாக்கள் பொதுவாக வந்து இரட்டை பகுப்படையும். அடுத்து
அகார் அகார் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? அகார் அகார் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜெலிடியம். நம்ம இப்போ தான் அகார் அகார் பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களின் வளர் ஊடகத்தில் எதை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம், அகார் அகாரை பார்த்தோம். ஸோ இந்த அகார் அகார் வந்து எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெலிடியத்துலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்த வினா, நனைந்த ரொட்டியில் வளரும் உயிரி. ஓகே, நனைந்த ரொட்டியில் வளரும் உயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை. ஓகேவா, பூஞ்சைகள் தான் ரொட்டியில் வளரும். ஓகேவா, நனைந்த ரொட்டியிலேருந்து வளருது பார்த்தீங்களா, அந்த காளான் மாதிரி இந்த கருப்பு கலரில் இருக்குது, அது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா பூஞ்சை. நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் செய்பவை, இதே கொஸ்டின் இது ரிப்பீட்டடாக இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. நம்ம அதில் பாக்டீரியா நம்ம பசும் பாசிகள் போட்டிருந்தோம். இங்கே வந்து ஆப்ஷனில் அதாவது நீல பசும் பாசிகள். ஓகேவா, பசும் பாசிகள் கிடையாது, நீல பசும் பாசிகள். நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் செய்பவை நீல பசும் பாசிகள். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எது பூச்சி இனங்களின் குடலில் இருந்து செல்லுலோஸை செரிக்க உதவுகிறது? கீழ்கண்டவற்றில் எது பூச்சி, ஓகேவா, பூச்சி இனங்களின் குடலில் இருந்து அவற்றோட குடலில் இருந்து செல்லுலோஸை செரிக்க உதவுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவான்கள். ஓகே, புரோட்டோசோவான்கள் தான் பூச்சியோட குடலில் இருக்க செல்லுலோஸை செரிக்க வைக்குது. ஓகே, அடுத்தது சர்க்கரை கரைசலிலிருந்து ஒயின். ஓகே, ஒயின் உண்டாக்கும் பாக்டீரியா, அதாவது சர்க்கரை கரைசலிலிருந்து ஒயினை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசிட்டோபாக்டர் அசிடி. ஓகே, அசிட்டோபாக்டர் அசிடி இதுதான், இந்த பாக்டீரியா தான் சர்க்கரையிலேருந்து ஒயினை வந்து உருவாக்குது, அசிட்டோபாக்டர் அசிடி. ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்த வினா, பேக்கரி ஈஸ்ட் எனப்படுவது. இந்த கொஸ்டின் நிறைய டைம் போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. பேக்கரி ஈஸ்ட் எனப்படுவது எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஷக்ரோமைசிஸ் செர்விசியே. ஓகே, செக்ரோமைசிஸ் செர்விசியே தான் பேக்கரி ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது மிக உயரமான மர வகைகள் காணப்படும் பிரிவு, அதாவது மிக உயரமான மரங்கள் கீழே இருக்கக்கூடிய எந்த பிரிவில் காணப்படுது? ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டைஹாட்கள். ஓகேவா, டைஹாட்கள் தான் உயரமான மரங்கள் எல்லாமே இந்த பிரிவை சேர்ந்தது. அடுத்த வினா, கிளைக்காலிசிஸ். ஓகேவா, கிளைக்காலிசிஸ் என்பது டேஸின் மாற்றாகும். கிளைக்காலிசிஸ் என்பது டேஸின் மாற்றாகும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குளுக்கோஸில் இருந்து பைருவிக் அமிலம் உருவாகிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளைக்காலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குளுக்கோஸிலிருந்து பைருவிக் அமிலம் உருவாகிறது தான் கிளைக்காலிசிஸ். அடுத்தது, ஓராண்டு பருவ தாவரங்களில் வாயு பரிமாற்றம் முக்கியமாக டேஸ் வழியாக நடைபெறுகிறது. ஓராண்டு பருவ தாவரங்களில் வாயு பரிமாற்றம் முக்கியமாக டேஸ் வழியாக நடைபெறுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இலைத்துளை. ஓகேவா, இலைத்துளை வழியாக தான் வாயு பரிமாற்றம் நடைபெறும். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது மெண்டலின் இரட்டை பண்பு கலப்பு விகிதமாகும்? எது மெண்டலின் இரட்டை பண்பு? நவீன மரபியலின் தந்தை மெண்டல்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இது. இங்கே கீழ்கண்டவற்றில் எது மெண்டலின் இரட்டை பண்பு கலப்பு விகிதமாகும்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 9:3:3:1. ஓகே, மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் எது? ஓகேவா, மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதில் கொடுத்துருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா யூக்லிப்டஸ். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி இதே பார்த்தோம். மிக உயரமான மரங்கள், அதாவது அது வேறு. ஓகே, உயரமான மர வகைகள் வந்து டைஹாட்டுகள் பிரிவை சேர்ந்தது. இது வந்து வேகமாக வளரக்கூடிய மரம் யூக்லிப்டஸ். ஓகே, அடுத்தது, சடுதி மாற்றத்தை கண்டறிய டிஎச் மார்கன் பயன்படுத்திய உயிரி. ஓகேவா, சடுதி மாற்றத்தை கண்டறிய டிஎச் மார்கன் பயன்படுத்திய உயிரி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிரோசோஃபிலா. ஓகேவா, டிரோசோஃபிலா தான் டிஎச் மார்கன் பயன்படுத்திய உயிரி. கீழ்காண்பவையில் மிகச்சிறிய மலர் கொண்ட தாவரம் எது? கீழ்கண்டவற்றுள் மிக சிறிய மலர் கொண்ட தாவரம் எது? மிகச்சிறிய மலரை வந்து எந்த தாவரம் கொண்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உல்ஃபவியா மைக்ரோஸ்கோப்பியா. ஓகே, மைக்ரோஸ்கோப்பியா.
அடுத்தது, குளத்தில் வாழும் தாவரம் எப்படி அழைக்கப்படும்? குளத்தில் வாழும் தாவரங்கள் வந்து எப்படி அழைக்கப்படும்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லிம்னோபைட். ஓகேவா, லிம்னோபைட்டுன்னு அழைக்கப்படும். குளத்தில் வாழக்கூடிய தாவரங்களை வந்து லிம்னோபைட் அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்த வினா, மரத்தின் ஆண்டு வளையங்களை எண்ணி பார்த்து அதன் வயதினை அதன் வயதினை கண்டறியும் படிப்பின் பெயர். ஓகேவா, அதாவது மரத்தோட வளையங்களில் வந்து எண்ணி பார்த்தா அதோட வயசு தெரியும், நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. ஸோ அதோட பேர் என்ன? அதாவது மரத்தின் ஆண்டு வளையங்களை எண்ணி பார்த்து அதன் வயதினை கண்டறியும் படிப்பின் பெயர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டென்ட்ரோக்ரையோகினாசி. ஓகேவா, டென்டிரோக்ரியோனாசி. சாரி, ஏதோ ஒன்று ப்ரொனன்சியேஷன் சரியாக வரல. அடுத்த வினா, தாவரங்களை வகைப்படுத்துவதில் இயற்கை முறையை முன்மொழிந்தவர்கள். ஓகேவா, தாவரங்களை வகைப்படுத்துவதில் இயற்கை முறையை முன்மொழிந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பெந்தர் மற்றும் ஹூக்கர் அப்படிங்கிறவங்க தான் இயற்கை முறையை, அதாவது வகைப்படுத்தும் போது இயற்கை முறையை முன்மொழிந்தவர்கள் அவங்க தான். ஓகே, அடுத்து, வல்லாரைக்கீரையை சித்தர்கள் எப்பெயரிட்டு அழைத்தனர்? வல்லாரைக்கீரையை சித்தர்கள் எப்பெயரிட்டு அழைத்தனர்? சரஸ்வதி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வல்லாரைக்கீரை சாப்பிட்டா நல்லா படிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் சித்தர்கள் வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, பொறுத்துக. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெளிப்படை அஸ்கல். ஓகே, அஸ்கஸ். ஓகேவா, வெளிப்படை அஸ்கஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோ அஸ்கோமைட்டிஸ். பெரித்தீசியம் அப்படின்னா பைரினோமைசிட்டஸ். ஓகேவா, அப்புறமா அபோதீசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கோமைசிட்டிஸ். கிளிஸ்டோதீசியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளக்டோமைசிட்டிஸ். ஓகே, பொறுத்துக. உங்கள் தோட்டத்தில் உள்ள தக்காளி செடியின் இளம் இலைகளில் நரம்புகளுக்கிடையில் பச்சைமையின்றி காணப்படுகிறது. ஓகேவா, அதற்கு நீங்கள் என்ன சத்து அளிப்பீர்கள்? அதாவது நம்ம வீட்டில் தோட்டம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய தக்காளி செடியோட இளம் இலைகள் வந்து நரம்புக்கு இடையில் பச்சையம் இல்லாமல் வேறு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இல்லை வேறு மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா இரும்பு. ஓகேவா, இரும்பு சத்து உள்ள உரம் கொடுக்கணும். ஓகேவா, இரும்பு சத்து உள்ள உரம் கொடுக்கணும். அவ்வளோதாங்க, 50 கொஸ்டின் முடிஞ்சுது. இந்த 50 கொஸ்டினுக்கான பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் நிறையா பிடிஎஃப் கிடைக்கும். டைம் இருந்தால் ஒவ்வொரு பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.